Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ளன. இந்த முறை 4 கட்சிகள் இடையே போட்டி உருவாகியுள்ளது. எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு பெரும்பாலான தொகுதிகளில் சராசரியாக 2.5 முதல் 3 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர்களை கவனித்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என ஜெயிக்க வாய்ப்புள்ள கட்சி கருதுகிறது. தொகுதி முழுதும் வாக்காளர்களை கவனிப்பு செய்வதற்கான வியூகத்தை அக்கட்சி வகுத்துள்ளது. 2 லட்சம் பேருக்கு தலா 2000 ரூபாய் வீதம் ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்துள்ளது. 20 கோடியை கட்சி தலைமையே நேரடியாக வேட்பாளர்களுக்கு வழங்கும். வேட்பாளர் தன் பங்காக 10 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். மீதமுள்ள 10 கோடி ரூபாய் கட்சி தலைமைக்கு நெருக்கமான நபர்கள் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் பணத்தை எடுத்து செல்வது கடினம் என்பதால் இப்போதே பணம் அனுப்பப்பட்டு வருகிறது. பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு மாவட்ட செயலர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. செலவு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் தேர்தலுக்கு பிறகு கட்சி தலைமைக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். இதை கண்காணிக்கவும் ஆங்காங்கே கட்சியினரை நியமித்துள்ளனர். இப்படி திட்டங்கள் அனைத்தையும் மோப்பம் பிடித்த மத்திய உளவுத்துறை போலீசார் அதை துறை மேலிடத்துக்கும் அறிக்கையாக அனுப்பியுள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்துக்கும் சென்றுள்ளது. ஜெயிக்க வாய்ப்புள்ள அந்த கட்சியின் திட்டத்தை தவிடுபொடியாக்க சில ஏற்பாடுகள் நடப்பதாக டெல்லி உள்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன.